Praise the Lord everyone. இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் சீரீஸ்ல நம்ம கடைசியா 5வது பார்க்க போற ஒரு விஷயம் என்னன்னா இட்டர்னல் லைஃப். ஸோ நமக்கு தெரியும் ஆவியானவர் கம்ஃபர்டராக இருக்காரு, கைடாக இருக்காரு, எல்லாமே பண்ணுறாரு, நம்மளை எல்லா விதத்துலையும் வழி நடத்துறாரு. ஸோ ஏன் அவர் இதை வழி நடத்தணும், ஏன் ஆவியானவர் வரணும், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரீசன் தான் இட்டர்னல் லைஃப். நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறாரு. அதனால தான் இவ்வளோ கைடன்ஸ், இவ்வளோ சப்போர்ட், இந்த உலகத்தின் காரியங்கள்ல எல்லாவற்றிலும் நம்ம ஓவர் கம் பண்ணி ஜெயிக்கிறவர்களா மாறி நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கு உதவியை செய்யறாரு. ஸோ நித்திய ஜீவன்னா என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். நித்திய ஜீவன் தான் நமக்கான ஒரு பந்தய பொருள். ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மளோட காலங்கள் இந்த 80 இயர்ஸ், ஒரு 90 இயர்ஸ் இந்த உலகத்துல வாழ்ற காலங்கள் தான் இந்த பூமிக்குரிய காரியங்கள். அதுக்கப்புறம் நமக்கு ஹெவன்லி லைஃப் தான். இங்க கண்ணை மூடினா அங்க பரலோகத்துல நம்ம கண்ணை திறப்போன்ற அந்த ஒரு நிச்சயத்தோட நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொன்னது போல இந்த கடைசி மூச்சு வரைக்கும் கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்கிற எல்லா தேவ மனுஷர்களுக்கும் கர்த்தர் ஒரு நித்திய ஜீவன் வச்சிருக்காரு. ஒரு எவர்லாஸ்டிங் லைஃப், இட்டர்னல் லைஃப் நமக்கு அவங்களுக்கு இருக்கு. அதுதான் நமக்கான ப்ரைஸ். விசுவாசத்துல நம்ம ஓடுற ஓட்டம் அந்த நித்திய ஜீவனை நம்ம கொண்டு போய் சேர்க்கும். அதுக்கு ஆவியானவர் ஒரு ஹெல்ப்பா, ஒரு சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி நம்ம கூட இருந்து வழி நடத்துவார். ஸோ உங்கள் வாழ்க்கை பாதையில் உங்களோட சப்போர்ட் சிஸ்டமை பிடிச்சு கொண்டு உங்கள் ஓட்டத்தை நல்லபடியாக ஓடுங்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.